செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். இலங்கை தீவு தனது உண்மையான சுபீட்சத்துக்குரிய சோதனைகளில் பெரும் சித்தியை இதுவரை பெறாமல் விட்டாலும் அந்த நாட்டில் வருடாவரிடம் நடத்தப்படும் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகள் இந்த வருடத்துக்காக இன்று ஆரம்பமாகின. நாடளாவிய ரீதியில் மொத்தமாக 3,40,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்று பரீட்சார்த்திகளாக இந்த பரீட்சையை எதிர்நோக்கும் பின்னணியில் அக்கறையில் இருந்து இந்தியாவின் புலனாய்வு அமைப்புகள் வழங்கிய பரபரப்பான பரீட்சையை எவ்வாறு இக்கரையில் எதிர்நோக்குவதென கொழும்பு அதிகார மையம் தற்போது தீவிரமான சிந்தனைக்குள் உள்ளாகியுள்ளது. உலகின் முக்கிய பாதாள தாதாவான தாவூத் இப்ராஹிமின் வலையமைப்பு விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகளின் உதவியை பெற்று புலிகளின் முன்னிய சப்ளை ரூட் எனப்படும் விநியோக வழிமுறைகளை பயன்படுத்தி கடல் வழியில் போதைப் பொருள் விநியோகத்துக்கு ஒரு ரூட்டை போட்டியிருப்பதாக இந்தியாவின் புலனாய்வு மற்றும் உளவு அமைப்புகள் பரபரப்பான செய்திகளை வெளியிட்ட நிலையில் அவற்றை ஆதாரம் காட்டி வெளியான செய்திகள் இலங்கை ஊடகங்களிலும் பரபரப்பாக தொற்றிக் கொண்டன. இந்த நிலையில் அரசாங்கத்தை பொறுத்தவரை இந்த விடயத்தில் இந்தியா தமக்கு எதுவும் அதிகாரபூர்வமாக அறிவிக்கவில்லை என்ற நிலைப்பாட்டில் இருப்பதை ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் கருத்து புலப்படுத்தியுள்ளது. அதாவது இந்திய புலனாய்வு அமைப்புகளை மேற்கோள் காட்டி ஊடகங்களில் இவ்வாறாக பரபரப்பான செய்திகள் வந்து கொண்டாலும் இந்த விடயம் தனக்கு தெரியாதென குறிப்பிட்ட ஆனந்த விஜயபால இலங்கையை மையப்படுத்தி மாபியா குழுக்கள் என்னதான் புதிய புதிய சப்ளை ரூட்டுகளை திறந்து கொண்டாலும் போதைப் பொருளுக்கு எதிராக தமது அரசாங்கம் தற்போது தீவிரமாக நடத்தி வரும் போரில் இந்த புதிய வழித்தடங்கள் எல்லாம் அடிவாங்கும் எனவும் குறிப்பிடுகிறார். ஆனால் இந்தியாவின் தேசிய புலனாய்வு முகமை அமைப்பான NIA எனப்படும் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியின் உளவு தகவல்களின் அடிப்படையில் தாவூத் இப்ராஹிமின் டிசிண்டிகேட், அதாவது தாவூத் இப்ராஹிம் சில வணிக வலையமைப்புகளை தனது பாதாள உலகுக்காக இயக்கி வரும் நிலையில் அவ்வாறான வலையமைப்புகள் தான் டிசிண்டிகேட் என குறிப்பிடப்படுவது உண்டு. அந்த டிசிண்டிகேட் தென்னிந்தியா மற்றும் இலங்கை கடற்பரப்பை பயன்படுத்தி ஏற்கனவே தமது விநியோகத்தை ஆரம்பித்து விட்டதாகவே குறிப்பிடப்படுகின்றது. இந்திய NIA விடுதலை புலிகளின் மீளுருவாக்கத்துடன் தொடர்புபடுத்தி இந்த கதைகளை கனடா மற்றும் நோர்வேயை தளமாக கொண்ட தமிழ் டயஸ்போரா பரப்புகளுடனும் முடிச்சு போடுவது வேறு விடயம். சந்தேகத்துக்குரிய சில முன்னாள் விடுதலை புலிகளின் உறுப்பினர்களுக்கும் அவர்களின் ஆதரவான செயற்பாட்டாளர்களுக்கும் இடையிலான தொடர்பாடல்கள் ஒட்டு கேட்கப்பட்ட போது சில சட்டவிரோத பண பரிமாற்றங்களுக்குரிய சங்கேத குறியீடுகள் கிட்டிக் கொண்டதாகவும் இந்த சங்கேத குறியீடுகள் மற்றும் தகவல்கள் தொடர்பாக சில மேற்குலக நாடுகளின் புலனாய்வு அமைப்புகளும் எச்சரிக்கப்பட்டதாகவும் தமிழகம், கேரளா, லட்சத்தீவுகளை சுற்றிய கடல்சார் ரோந்துகள் தற்போது இந்திய கடற்படையினரால் அதிகரிக்கப்பட்டதாகவும் டெல்லியூடாக இந்த புலனாய்வு கசிவு செய்திகள் வெளிவந்திருந்தன. இவ்வாறான பரபரப்புகளிடையே தென்னிந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் இன்று இந்தோ ஸ்ரீலங்கா கூட்டு படைய பயிற்சியான நட்பு சக்தி என்ற அர்த்தப்படுத்தலுக்குரிய மித்திர சக்தி இராணுவ நடவடிக்கை ஆரம்பித்திருந்தது. பெலகாவியில் நடைபெறும் இந்த மித்திர சக்தி இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையேயான 11வது கூட்டு பயிற்சி நடவடிக்கை ஆகும். இது வருடாவரிடம் நடத்தப்படுவது வழமை. கடந்த 11 வருட காலமாக தமிழ் மக்களின் முள்ளிவாய்க்கால் பேரவலத்திற்கு பின்னரான வருடங்களில் இந்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. இந்தியாவிலும் இலங்கையிலும் மாறி மாறி வருடாவரிடம் நடத்தப்படும் இந்த பயிற்சி திட்டத்தின் அடிப்படையில் கடந்த வருடம் இது ஸ்ரீலங்காவின் மதுரோயா எனப்படும் ஆற்றை மையப்படுத்தி நடந்தது. இந்த வருடம் இது கர்நாடகாவின் பெலகாவி பகுதியில் நடைபெறுகிறது. மீண்டும் அடுத்த வருடம் இந்த பயிற்சி இலங்கையில் நடைபெறும். இதனால் இந்த பயிற்சிக்கும் தாவூத் இப்ராஹிமின் டிசிண்டிகேட் தொடர்பான புதிய பரபரப்பு செய்திகளுக்கும் இடையே நேரடியாக முடிச்சு போட முடியாது என்ற ஒரு யதார்த்தம் இருந்தாலும்
பிராந்திய அமைதி மற்றும் பாதுகாப்பு என்ற வகையில் போதை மாபியாவுக்கு எதிராகவும் இவ்வாறான நடவடிக்கைகள் ஊடாக சில திட்டமிடல்கள் செய்யப்படவும் கூடும். இதற்கிடையே கடந்த மாத இறுதியில் ஆரம்பித்த போதை சாம்ராஜ்யங்களுக்கு எதிரான தமது போரால் துபாய் உட்பட்ட மத்திய கிழக்கில் பதுங்கியுள்ள 7 பாதாள தலைகள் கதிகலக்கத்துக்கு உள்ளாகியதால் அந்த 7 பாதாள முகங்களும் தற்போது சரணடைய விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் நேற்று ஒரு பரபரப்பான அறிவிப்பை வெளியிட்டுக் கொண்டார். ஆனால் அவ்வாறாக சரணடைய விரும்பும் அந்த தலைகளின் பெயர் விவரங்களை அவர் அறிவித்துக் கொள்ளவில்லை. இவ்வாறாக சரணடைய விரும்பும் துபாயை மையப்படுத்திய பாதாள முகங்கள் அந்த சரணடைவுக்கு முன்னோட்ட ஒரு நகர்வாக தமது உள்ளூர் வலையமைப்பு புள்ளிகள் தொடர்பான விவரங்களை ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு போட்டு கொடுத்து விட்டதாகவும் சொல்லப்படுவதால் அதிரடி கைதிகள் எதிர்வரும் நாட்களிலும் தீவிரப்படக்கூடும். கடந்த மாத இறுதியில் அனுரகுமார திசாநாயக்கா பிரகடனப்படுத்திய இந்த போதை வணிகத்துக்கு எதிரான போர் பிரகடனத்துக்கு பின்னர் நாடளாவிய ரீதியில் 6000க்கும் மேற்பட்ட கைதிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த மிஷனுக்கு மக்களும் இரகசிய தகவல்களை வழங்கிக் கொள்வதற்கென ஒரு ஹொட்லைன் தொலைபேசி இலக்கம் அறிவிக்கப்பட்டது. இந்த ஹொட்லைன் தொலைபேசி இலக்கம் 24 மணி நேரமும் செயற்பாட்டில் இருக்கும். இந்த தொலைபேசிக்கு இதுவரை 1000க்கும் மேற்பட்ட அழைப்புகள் கிட்டியுள்ளன. இவ்வாறு ஓயாது ஒலிக்கும் ஹொட்லைனில் கிட்டும் தரவுகளின் அடிப்படையில் அதிரடியான கைதுகள் இடம்பெற்று வருகின்றன. போதை வணிகர்கள் இவ்வாறு அதிரடியாக தூக்கப்பட, மறுபுறத்தே போதை பாவனையாளர்களும் போதைக்கு அடிமையானவர்களும் துரத்தப்படுகின்றனர். அவர்களும் ஒரு வகையில் மடக்கப்படுகின்றனர். அந்த வகையில் பன்னிப்பட்டியாவில் போதைப் பொருள் பொதியிடலுக்கு இயங்கிய வீடு ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டு அங்கிருந்து 6 பேர் கைது செய்யப்பட்ட புதிய பரபரப்பான செய்தியும் வந்துள்ளது. அரசாங்கத்தை பொறுத்தவரை போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை மடக்கி பிடித்து அவர்கள் மீது வழக்கு தொடுத்து அவர்களை சிறையிட்டுக் கொள்வதில் பெரிதும் ஆர்வமில்லை. மாறாக அவர்களை குணமாக்கத்தான் அது திட்டங்களை போடுகின்றது. இப்போது வரை 3 புதிய போதை மறுவாழ்வு மையங்கள் புதிதாக நிறுவப்பட்டுள்ளன. இவர்களுக்கு மறுவாழ்வு ஆலோசனைகளை வழங்க 250 பேருக்கு தற்போது பயிற்சிகளும் வழங்கப்பட்டுள்ளன. இதே போல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற வேண்டிய அளவுக்கு கடும் போதை பாவனையில் உள்ளவர்களுக்கு சிகிச்சைகளை வழங்கிக் கொள்ளுவென நாடளாவிய ரீதியில் 10 மருத்துவமனைகள் ஒதுக்கப்படுவது போன்ற நகர்வுகளும் இடம்பெற்று வருகின்றன. ஆக மொத்தம் இலங்கையுடன் மையப்படுத்திய போதைப் பொருள் வணிக மாவியா வலையமைப்புக்கு தற்போது ஸ்ரீலங்கா அரசாங்கம் தீவிரமாக குறிவைத்திருப்பதால் இந்த மாவியா வலையமைப்புகள் பதற்றத்துக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிகிறது. இலங்கை ஊடகங்களில் தற்போது தினசரி போதை மாவியா தொடர்பான செய்திகள் இல்லாமல் அந்த ஊடக பரப்பே விடுவதில்லை. இவ்வாறான பரபரப்பு செய்திகள் இருந்தாலும் ஈழத்தமிழர்களின் அரசியல் பரப்பை பொறுத்தவரை அனுரகுமார திசாநாயக்காவின் பாதுகாட்டை மையப்படுத்திய நாடாளுமன்ற அதகலங்களுக்கு அப்பால் ஈழத்தமிழர்களின் அரசியல் தீர்வுக்காக தமிழ் மக்களின் அணுகுமுறை எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற தலைப்பில் நேற்று யாழில் ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் முக்கியமான தமிழ் அரசியல் தலைகள் எல்லாம் பிரசன்னப்பட்டுக் கொண்டன. இதே சமகாலத்தில் தமது தலைவர் செல்வம் அடைக்கலநாதனின் சர்ச்சைக்குரிய ஒரு தொலைபேசி குரலை மையப்படுத்திய பரபரப்புகள் நீட்சியடையும் பின்னணியில் வவுனியாவில் டெலோவின் தலைமைக்குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது. வவுனியா 2ஆம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நடந்த இந்த கூட்டத்தின் முடிவில் தமது கட்சியின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்ட அல்லது அரசியல் ரீதியாக சேறு பூச வேண்டும் என்ற நோக்கத்தில் சமூக ஊடகங்களில் பொய்ப்பரப்புரைகள் பரப்பப்படுவதாக டெலோவின் பேச்சாளர் சுரேன் குருசாமி தெரிவித்திருக்கின்றார். பட்டுக்கோட்டைக்கு வழிகேட்டால் துட்டுக்கு 2 கொட்டைப்பாக்கு என்பதாக இருப்பது போல செல்வம் அடைக்கலநாதனின் குரலில் வெளிப்பட்ட எச்சரிக்கை மற்றும் அந்த எச்சரிக்கையை எதிர்கொண்ட அவரது சாரதி பின்னர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டமை போன்ற பல பிரச்சனைகள் நிலவும் நிலையில் இந்த பிரச்சனைகளில் வெளிப்படைத்தன்மையுடன் கட்சியின் பேச்சாளர் விளக்கங்கள் எதனையும் வழங்காமல் இந்த செய்திகளை காவி வரும் சமூக ஊடகங்கள் இல்லையென்றால் ஊடக பரப்புகள் மீது அவர் ஒரு விமர்சனத்தை தொடுத்திருக்கின்றார். ஆனால் உள்ளே நடந்த நேற்றைய கூட்டத்தில் பங்கேற்ற அனைவரும் செல்வம் அடைக்கலநாதனுக்கு ஆதரவாக நின்றாலும் இந்த கூட்டத்தில் நேரடியாக பங்கேற்ற கிழக்கை சேர்ந்த பிரசன்னா இந்திரகுமாரும் இணைய வழியில் பங்கேற்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கமும் செல்வம் அடைக்கலநாதனுக்கு எதிராகவும் அவரது தலைமை பொறுப்பின் மீது விமர்சனங்களை முன்வைத்ததாக தெரிகின்றது. சர்ச்சைக்குரிய குரல் பதிவில் செல்வம் அடைக்கலநாதனுடன் உரையாடி அவரது எச்சரிக்கையை பெற்ற சுரேஷ் கடந்த மாதம் நீர்கொழும்பு பகுதியில் தற்கொலை செய்து கொண்ட நிலையில்
அவரது பின்னணியும் சில மர்மங்களுக்குரியதாகவே தெரிகின்றது. வவனியா தோணிக்கல் பகுதியில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி அன்று அதிகாலை வேளையில் ஒரு வீட்டுக்குள் நடத்தப்பட்ட வாழ்வெட்டு மற்றும் தீயிடல் தாக்குதலில் ஒரு இளந்தம்பதியினர் கொல்லப்பட்ட செய்தி நீங்கள் அறிந்த செய்தி. 21 வயதான பாத்திமா என்ற பெண்ணும் அவரது கணவரான சுகந்தன் என்ற ஆணும் இந்த சம்பவத்தில் பலியாகி கொண்டனர். இந்த சம்பவம் கடந்த மாதம் தற்கொலை செய்து கொண்ட சுரேஷின் வீட்டில்தான் இடம்பெற்றதாக தெரிகின்றது. இந்த நிலையில் செல்வம் அடைக்கலநாதன் குறித்த இந்த விடயத்தை ஆராய்வதற்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த குழு செல்வம் அடைக்கலநாதன் மீதான விமர்சனங்கள் மற்றும் அவரது குரல் வழி தொடர்பு குறித்த விடயங்களை ஆராய்ந்து டெலோவின் பேராளர் மாநாட்டில் இது தொடர்பான இறுதி அறிக்கையை வெளிப்படுத்தும் எனவும் டெலோவின் பேச்சாளர் குறிப்பிடுகின்றார். இதற்கிடையே டெலோவின் புதிய நிர்வாக தெரிவு அடுத்த வருடம் திட்டமிடப்பட்டதை விட முன்னதாக இடம்பெறும் என தெரிகின்றது. இந்த நிர்வாக தெரிவில் செல்வம் அடைக்கலநாதனின் தலைமை பொறுப்பில் மாற்றங்கள் ஏற்படும் என்ற குறுகுறுப்புகள் வெளியாகி இருந்தாலும் இதில் இறுதியான முடிவு அந்த கூட்டம் இடம்பெறும் போதுதான் தெரிய வரும். இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் அமெரிக்காவில் கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நடந்து வரும் அரசாங்க முடக்கத்தை முடிவுக்கு கொண்டு வர குடியரசுக் கட்சியும் ஜனநாயக கட்சியும் செனட்டில் தற்காலிகமான ஒரு ஒப்பந்தத்தை எட்டியுள்ளன. இந்த முடக்க நிலை ஆரம்பித்த நாளிலிருந்து கடந்த 40 நாட்களாக இலட்சக்கணக்கான கூட்டாட்சி பணியாளர்கள், அதாவது பெடரல் எம்ப்ளாயீஸ், ஊதியமின்றி வேலை செய்து வருகின்றனர். இதற்கு அப்பால் சமூக நல கொடுப்பனவுகள் இதுவரை கொடுக்கப்படவில்லை. இதற்கு அப்பால் விமான பயணங்களும் சீர்குலைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இந்த முடக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்து ஜனவரி வரை அரசாங்கத்திற்கு நிதியளிப்பதற்கான ஒரு தற்காலிக உடன்பாடு செனட்டில் எட்டப்பட்டது. அரசாங்கத்தை மீண்டும் திறப்பதற்கான இந்த முக்கிய படிக்கு ஆதரவாக 60 வாக்குகளும் எதிராக செனட்டில் 40 வாக்குகளும் கிட்டிக் கொண்டன. எனினும் இந்த வாக்கெடுப்பின் ஊடாக அரசாங்கம் உடனடியாக இயங்கு நிலைக்கு வராது என்பதும் கசப்பான ஒரு யதார்த்தம். அதற்கு இன்னும் சில மேலதிகமான படிகள் தேவைப்படுகின்றன. குறிப்பாக செனட் சபையில் ஏதாவது ஒரு செனட்டர் இந்த தொகுப்பை பரிசீலிப்பதை சில நாட்களுக்கு தாமதப்படுத்த முடியும் என்ற வகையில் தான் நடைமுறை உள்ளது. இதற்கு அப்பால் செனட்டில் எட்டப்பட்ட ஒப்பந்தத்தை அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பின் கவனத்திற்கு அனுப்புவதற்கு முன்னர் அதனை மீண்டும் செனட்டில் நிறைவேற்ற வேண்டிய கடப்பாடும் உள்ளது. செனட் திங்கட்கிழமை காலை 11 மணி வரை, அதாவது உள்ளூர் நேரம் 11 மணி வரை ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் இன்று அந்த பிரேரணை நிறைவேற்றப்படலாம் என தெரிகின்றது. ஆனால் இந்த நகர்வுக்கு ஒரு செனட்டர் தடையை போட்டாலும் அது சில நாட்களுக்கு இழுபடக்கூடும் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். அமெரிக்காவில் இந்த நிலைமை இருக்க அமெரிக்க அரசியலின் தாக்கம் பிரித்தானியாவின் முக்கியமான ஊடகமான பிபிசியில் 2 முக்கிய பொறுப்புகளை பறித்திருக்கின்றது. அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பின் உரையை படத்தொகுப்பு செய்து பிபிசியின் பனோராமா ஆவண நிகழ்ச்சி பார்வையாளர்களை தவறாக வழிநடத்தியதாக, திசை திருப்பியதாக எழுந்த விமர்சனங்களை தொடர்ந்து பிபிசியின் இயக்குனர் நாயகம் டிம் டேவியும் செய்தியின் தலைமை பொறுப்பு நிர்வாக அதிகாரி டெபோரா டான்ஸும் தத்தமது பதவிகளை துறந்த சம்பவம் பிரித்தானிய அரசியலிலும் ஒரு பரபரப்பான சம்பவமாக பதிவாகியுள்ளது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.